பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்ததே திருவாரூரில் நடந்த மிலாது நபி விழாதான். தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட 1967 தேர்தலில் பேரறிஞர் அண்ணாவுக்கு தோள் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் அசன் அப்துல் காதர், கருணை ஜமால், கவிஞர் காமு ஷெரீப், இசைமுரசு நாகூர் அனிபா, அண்ணன் சாதிக் பாட்ஷா, ரஹ்மான் கான் போன்ற ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் உற்ற தோழர்களாக உடனிருந்தாங்க. இஸ்லாமிய மக்களுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை, சாதனைகளை, அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் முறை ஆட்சிக்கு வந்ததுமே மிலாது நபிக்கு அரசு விடுமுறைன்னு அறிவித்தார். அதிமுக அரசு அதை ரத்து செஞ்சாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசாணை வெளியிட்டு விடுமுறை வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தார். காயிதே மில்லத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார். பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 3.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு. காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி, காயிதே மில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம்னு கலைஞர் செஞ்சதையெல்லாம் பட்டியலிட்டா இன்னைக்கு முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தலைவர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு தான் வேறு என்று ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அதனால தான் இஸ்லாமிய சமூகத்தினர் நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தினப்போ எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னார். கலைஞர் சொன்ன அதே உணர்வோடு தான், அதே வழிநடத்தத்தான் இந்த ஸ்டாலினும் திராவிட மாடல் ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்.